ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் சப்ஸ்கிரிப்ஷனுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அப்படிங்கிறது மட்டும் பார்த்தோம். அதுதான் வந்து மெயினான ரெவென்யூ ரெசிப்ட் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பொறுத்தளவுக்கு. அந்த ரெவென்யூ ரெசிப்ட்ஸில் இப்போ நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வருது. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்ன சின்ன சம்மாக வந்து நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சம்மும் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிளியர் ஆகிடும். சரியா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கிளியர் ஆனால் தான் நம்ம இதை வச்சு பெரிய சம் 5 மார்க் வந்து பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் இதே இதில் போடணும். அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போடணும், பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். அப்போ போடும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மெயினாக 3 வருஷம். இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், சப்சீக்வெண்ட் இயர். கரண்ட் இயருங்கிறது எந்த வருஷத்துக்கு நீங்கள் சம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அது கரண்ட் இயர். ஓகேவா? ப்ரீவியஸுங்கிறது அந்த கரண்ட் இயருக்கு முந்தின வருஷம், அது வந்து ப்ரீவியஸ் இயர். சப்சீக்வெண்ட் இயர் அப்படிங்கிறது வந்து கரண்ட் இயருக்கு நெக்ஸ்ட்டு தொடர்ந்து வரக்கூடிய வருஷம் வந்து சப்சீக்வெண்ட் இயர். ஓகேவா? இப்போ நான் வந்து 2 இதுலேயும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து அக்கௌண்டிங் இயர் பார்த்திங்கன்னா ஜான்வரி டு டிசம்பர் ஒன்று வரும், இன்னொன்று வந்து ஏப்ரல் டு மார்ச் ஒன்று வரும் இல்லையாம்மா? அப்போ ஏப்ரல் டு மார்ச் வந்துன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் இயர் வந்து 16 to 17 அப்படின்னா அப்போ நம்ம வந்து அதுக்கு ப்ரீவியஸ் இயர் என்ன வரும்? 15 to 16. சப்சீக்வெண்ட் இயர் என்ன வரும்? 17 to 18 இந்த மாதிரி வரலாம். அல்லது ஜான்வரி டு டிசம்பர் அப்படின்னா இப்போ கரண்ட் இயர் ஃபார் எக்ஸாம்பிள் 2020 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் என்னது? 2019. அப்போ சப்சீக்வெண்ட் இயர் 2021. இது கொஞ்சம் கிளியர் ஆகிடுங்க. சரியா? இது வந்து ஜான்வரி டு டிசம்பராக இருந்தால் இந்த மாதிரி, இது வந்து ஏப்ரல் டு மார்ச்சாக இருந்தால் இந்த மாதிரி நமக்கு வரும். இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நிறைய வருமா? ஆனால் நமக்கு இங்கே சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ரிலேட்டடான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பாருங்கள், நான் கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்னு எழுதிக்கோங்க. இது வந்து கரண்ட் இயர் நம்ம இங்கே வந்து 16 to 17 எடுத்துக்கனால அதை வச்சு நான் சொல்கிறேன். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபர்ஸ்ட் இன்னர் காலம், ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது, அதனால் அவுட்டர் காலத்தில் போட முடியாது. லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயர், ப்ரீவியஸ் இயர் உடைய சப்ஸ்கிரிப்ஷனையும் மைனஸ் பண்ணிடணும், சப்சீக்வெண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனையும் மைனஸ் பண்ணிடணும். என்னம்மா? ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனையும் மைனஸ் பண்ணிடணும், சப்சீக்வெண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனையும் மைனஸ் பண்ணணும். எப்போ அப்படின்னா இந்த கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இந்த 2 வருஷத்தோட அமௌண்ட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும். எப்போ? ப்ரீவியஸ் இயரோட அமௌண்ட்டும் சப்சீக்வெண்ட் இயரோட அமௌண்ட்டும் இந்த கரண்ட் இயர் அமௌண்ட்டுக்குள்ளே ஏதாவது இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தால் மட்டும், அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம். அதர்வைஸ் நம்ம வந்து மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது கொஞ்சம் கிளியர் ஆகிடும். அடுத்தது ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர். இப்போ கரண்ட் இயர் என்னமா? 16 to 17. இந்த கரண்ட் இயர் பீரியடுக்கு வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷனே இன்னும் வரலை. அவுட்ஸ்டாண்டிங்னா என்னது? வர வேண்டியது. அப்போ இந்த அமௌண்ட் ஆக்சுவலாக நம்ம கையில் ரிசீவ் பண்ணலைனாலும் இது கரண்ட் இயர்க்குரியதுனால அந்த அமௌண்ட்டை ப்ளஸ் பண்ணிக்கணும். சரியா? அடுத்தது பாருங்கள், ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். எந்த வருஷத்தது? டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஃபார் த கரண்ட் இயர். அதாவது ப்ரீவியஸ் இயர் என்னது? 15 to 16 நடந்துட்டு இருந்திருக்கும் இல்லையா? அந்த வருஷத்தில் இந்த கரண்ட் இயர் இப்போ நடந்துட்டு இருக்கிற கரண்ட் இயர் என்னமா? 16 to 17. இந்த வருஷத்தோட அமௌண்ட்டை அந்த வருஷத்துலேயே ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எதில்? 15 to 16 இயர் நடந்துட்டு இருக்கும்போது 16 to 17 இயரோட அமௌண்ட்டை அட்வான்ஸை அவங்க அப்பயே கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அது கரண்ட் இயர் இப்போ தான் வந்திருக்கு. 16 to 17 எப்போ வருது? இப்போ தான் வருது. அப்போது இதை ஆல்ரெடி நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தாலும் இந்த வருஷத்துக்கு வந்ததாக தான் கணக்கு எடுத்துக்கணும். அப்போ இந்த வருஷத்தில் ப்ளஸ் பண்ணிக்கணும். இதில் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த கரண்ட் இயர்க்குரிய அமௌண்ட் வரல அப்படின்னாலும் வந்த மாதிரி கணக்கு காட்டணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். இந்த கரண்ட் இயர்க்குரிய அமௌண்ட்டு ஆல்ரெடி ரிசீவ் பண்ணியிருந்தாலும் இந்த வருஷம் வந்த மாதிரி தான் கணக்கு காட்டணும், அதனால் ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ கரண்ட் இயர் பீரியடுக்கு அமௌண்ட் வந்தாலும் ப்ளஸ் பண்ணணும், வரலைனாலும் ப்ளஸ் பண்ணணும். சரியாம்மா? அது கொஞ்சம் நல்லா தெளிவாயிடும். மேலே இருக்க 2 என்ன சொன்னேன்? ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணணும், சப்சீக்வெண்ட் இயரோட அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணணும். எப்போது? இந்த 2 அமௌண்ட்டும் கரண்ட் இயர் அமௌண்ட்டுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும். அப்போ ஃபார்மேட் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயரை மைனஸ் பண்ணிடணும், லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த சப்சீக்வெண்ட் இயரையும் மைனஸ் பண்ணிடணும். அந்த அமௌண்ட்டோட அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது இருந்தால் ப்ளஸ் பண்ணணும்,
கரண்ட் இயரோடது ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் போன வருஷத்துலேயே இந்த வருஷத்துக்குரிய அமௌண்ட் போன வருஷத்துலேயே கலெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த வருஷம் இப்போ தான் வருது, அதனால் மறுபடியும் அதை என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அப்போ சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், கரண்ட் இயர்க்குரிய அமௌண்ட் வந்தாலும் ப்ளஸ் பண்ணணும், ஆல்ரெடி அதாவது வந்திருந்தானா முந்தின வருஷமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க அட்வான்ஸாக கலெக்ட் பண்ணியிருந்தாலும் ப்ளஸ் பண்ணணும், வரவே இல்லைனாலும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அது எந்த வருஷத்துக்குரியது, கரண்ட் இயர்க்குரியது. ஓகேவா, இது கொஞ்சம் தெளிவாயிடுங்க. அடுத்ததுமா பேலன்ஸ் ஷீட்டில் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம எப்படி என்ட்ரு பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் என்னது, லயபிலிட்டிஸ், அசட்ஸ். இதில் வந்து நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், அசட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கக்கூடியதும் அசட்ஸ் தான், நமக்கு வர வேண்டியதும் அசட்ஸ் தான். சரியா, இப்போ பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயருக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, அந்த வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷனும் அசட்ஸ் தான். ப்ரீவியஸ் இயரில் வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷம் வந்து கூட இன்னும் வராமல் இருக்குது. அப்போ கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனும் அசட், ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனும் அசட். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், இப்போது கரண்ட் இயர் என்னம்மா 2020 தான், ஆனால் நம்ம 2021க்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம் அட்வான்ஸாக. அப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ரிசீவ் பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம திரும்ப பே பண்ணணும். அப்போ அது என்ன அப்படின்னா லயபிலிட்டிஸ், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் த சப்சீக்வெண்ட் இயர். கரண்ட் இயரே இப்போ தான் 2020 வந்துட்டுருக்கு, ஆனால் நம்ம எதுக்கானது வாங்கிட்டோம், 2021க்கு அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போது அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குது, நம்ம திரும்ப பே பண்ண வேண்டியது, அது என்னது, லயபிலிட்டிஸ். ஓகேவா, இது சரியாயிடும். அடுத்து பாருங்க, illustration 8 summa from the following details calculate the amount that will be shown as subscription in income and expenditure account for the year ending 31st March 2017. அப்போ இயர் எண்டிங் எப்போது, 31st March 2017. அப்போ எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஏப்ரல் டு மார்ச். அப்போ 2016 to 17. இது வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கலாம். அல்லது எனக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க முடியல அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு 3 வருஷம் கொடுத்துருப்பாங்கம்மா, அதில் எப்பயுமே சென்டராக இருக்கிறது தான் வந்து கரண்ட் இயராக இருக்கும், அந்த வருஷத்துக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த 16 to 17 பாருங்கள், இங்கே 3 வருஷம் கொடுத்துருக்குல சென்டராக வருது. சரியா, அப்போது இதுதான் என்னது, ஃபஸ்ட்டு கரண்ட் இயருங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ இது என்னது, 15 to 16 என்ன, ப்ரீவியஸ் இயர். அப்போ 17 to 18 சப்சீக்வெண்ட் இயர். சரியா, இந்த வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணிட்டோமாம்மா, 60,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா அவங்க கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 16 to 17. 16 to 17ங்கிறது என்னது, கரண்ட் இயர். அதனால் மென்ஷன் பண்ணிக்கோ, கரண்ட் இயரில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் 2400 இருக்குது. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும், கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங்கை ப்ளஸ் பண்ணணும், ஃபார்மேட் படி என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த 16 to 17 ரிசீவ்ட் இன் 15 to 16 வாஸ் ₹1000. அதாவது 15 to 16 இயர் நடந்துகிட்ருக்கும் போதே நம்ம இந்த வருஷத்தில் 16 to 17 இப்போ வர வருஷத்தை தான் அப்போயே ரிசீவ் பண்ணிட்டோம், அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணிட்டோம். எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோமா, ₹1000. அப்போ அதுவும் எந்த வருஷத்துக்குரியது தான், 16 to 17க்குரியது தான் கரண்ட் இயர். அதாவது கரண்ட் இயரே இப்போ தான் நடந்துகிட்ருக்கு, ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 15 to 16 நடந்துகிட்ருக்கும் போதே 16 to 17க்கான ஒரு ₹1000 அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணிட்டோம். அப்போது இந்த கரண்ட் இயர் இப்போ தான் வருது, அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணாலும் அது இந்த வருஷத்துக்குரிய அமௌண்ட், அதனால் இதையும் என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். ஃபார்மேட்டில் லாஸ்ட் 2 பார்த்தோலையும் அதுதான். ஓகேவா, அப்போது இந்த அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கிறது வராமல் இருந்தாலும் அது கரண்ட் இயர்க்குரியது, அதனால் ப்ளஸ் பண்ணுறோம். இந்த அமௌண்ட் வந்து ஆல்ரெடி ரிசீவ் பண்ணிட்டாங்க, ஆனாலும் கரண்ட் இயரே இப்போ தான் வருது, அதனால் இந்த 1000ஐயும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எவ்வளோ நீங்கள் கால்குலேட் பண்ணி காட்ட போகிறீங்கன்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க, பேலன்ஸ் ஷீட் கேட்கல. சரியா, அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31st March 2017 டபுள் சைடு யூஸ் பண்ணோம், அது உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு எவ்வளோமா, 60,000. அப்போது இந்த கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் 1000, அதையும் நம்ம 2400ஐயும் ப்ளஸ் பண்ணணும். அட்வான்ஸாக ரிசீவ் பண்ண 1000ஐயும் நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். டோட்டல் அமௌண்ட் அவுட்டர் காலத்தில் 63,400. Illustration 9 ma, how the following items will appear in the final accounts of a club for the year ending 31st March 2019. 19ல கம்ப்ளீட் ஆகுது. அப்போ எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும், 18 ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். 18 to 19 நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் சேர்ந்தது தான் எனது
இப்போ சம்மில் நமக்கு கொடுத்துருக்காங்கம்மா சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ரெசிப்ட் சைட் கொடுத்துருக்காங்க. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், சென்டராக இருக்கிறது என்ன வருஷமாக இருக்கும், கரண்ட் இயராக இருக்கும், அல்லது இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம் இல்லையா 18 to 19 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அப்படி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்க தெரிஞ்சாலும் ஓகே, அல்லது வந்து இந்த மாதிரி சென்டராக இருக்கிறத நீ கரண்ட் இயர்னு அஷ்யூம் பண்ணி போட்டினாலும் ஓரளவுக்கு கரெக்டாகவே வந்துடும். அப்போ இது வந்து ப்ரீவியஸ் இயர், இது வந்து சப்சிக்வெண்ட் இயர். ஓகேவா? அப்போது கரண்ட் இயரில் ரெசிப்ட் சைடில் அவங்க 48,000 தான் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் there are 300 members in the club, each paying an annual subscription of ₹200 per annum. 300 மெம்பர்ஸ் அந்த கிளப்பில் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனாக ₹200 பே பண்ணிகிட்ருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. அப்போது 300 மெம்பர்ஸ் இன்ட்டு ₹200, அப்போது 60,000 அவங்க வந்து பே பண்ணியிருக்கணும். இந்த வருஷத்துக்கு வந்திருக்க வேண்டியது எவ்வளோ? ₹60,000 சப்ஸ்கிரிப்ஷனாக வந்திருக்கணும். ஆனால் நம்ம எவ்வளோ தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்துக்கு? கரண்ட் இயருக்கு 48,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போது ரிமைனிங் பேலன்ஸ் 12,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். கரண்ட் இயரில் இன்னும் வர வேண்டியது, இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது பேலன்ஸ் ₹12,000. எப்படி கண்டுபிடிச்சோம்? 60,000 வரணும், ஆனால் நம்ம 48 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ ரிமைனிங் 10,000 வந்து என்னது? கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங். ஓகேவா? அதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். அது போக சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங், அண்டர்லைன் பண்ண ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2017 to 18. 17 to 18ங்கிறது என்னமோ ப்ரீவியஸ் இயர் அங்கே மென்ஷன் பண்ணிவிடு. அப்போது ப்ரீவியஸ் இயர்தே இந்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் வந்து கூட இன்னும் அவுட்ஸ்டாண்டிங், ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங்னா இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. எவ்வளோ? ₹1,000. அப்போ கரண்ட் இயரில் ஒரு 12,000 அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ப்ரீவியஸ் இயரோட 17 to 19 ஒரு 1,000 அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்கே வந்து எப்படி காட்டணும் அப்படின்னா, நம்ம ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் போடணும், பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். அப்போது இது என்னது? சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது மெயின் இன்கம். அப்போது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ரிசீவ்டு எவ்வளோமா? 48,000. அப்போது அவுட்ஸ்டாண்டிங் எந்த வருஷம் இன்னும் வர வேண்டியது நம்ம பேலன்ஸ் போட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா? எவ்வளோ வரணும்? 12,000. டோட்டலாக 60,000. அதாவது நீங்கள் எவ்வளோ மெம்பர்ஸ் இன்ட்டு எவ்வளோ ரூபாய் அதை பெருக்கிறீங்களோ அந்த டோட்டல் அமௌண்ட் இங்கே அவுட்டர் காலத்தில் வந்துடணும். சரியா? 300 மெம்பர்ஸ் இன்ட்டு ₹200 அவங்க ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணாங்க. அப்போ 60,000 தான் அந்த கரண்ட் இயர்க்குரிய டோட்டல் அமௌண்ட். அந்த டோட்டலில் 48,000 ரிசீவ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 12,000 என்னது? அவுட்ஸ்டாண்டிங். இதை மட்டும் இங்கே காமிச்சா போதும். பேலன்ஸ் ஷீட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன்? கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கும் அசெட் தான், ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கும் அசெட் தான். அப்போ கரண்ட் இயர் என்ன? 18 to 19ல் ஒரு 12,000 கண்டுபிடிச்சோமா? அந்த 12,000ம் ப்ரீவியஸ் இயரில் ஒரு ₹1,000, அதுவும் ரெண்டுமே அசெட்ஸ் தான். ஏன்னா ரெண்டுமே இன்னும் நமக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, வர வேண்டி இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே சப்சீக்வெண்ட் இயர்னு கொடுத்துருக்காங்க. சப்சீக்வெண்ட் இப்போது கரண்ட் இயர் இது 18 to 19 இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நம்ம எதுக்குரிய அமௌண்ட் கலெக்ட் பண்ணி வச்சாச்சு அட்வான்ஸாக? 19 to 20க்கு அட்வான்ஸாக ஒரு ₹3,000 வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். அப்போ அந்த 3,000 ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைபிலிட்டி சைடில் என்ட்ரு பண்ணணும். அவ்வளோதாம்மா இந்த சம். ஆனால் நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், இங்கே ப்ரீவியஸ் இயர் இருக்குது, சப்சிக்வெண்ட் இருக்குது, ஆனால் நம்ம இங்கே ஏன் மைனஸ் பண்ணலை? ஏன்னா நம்ம ஃபார்மேட்டில் பார்த்தோம் இல்லையா, ப்ரீவியஸ் இயரையும் மைனஸ் பண்ணணும், சப்சிக்வெண்ட் இயரையும் மைனஸ் பண்ணணும்னு பார்த்தோம். நான் எப்போ சொன்னேன்? கரண்ட் இயர் அமௌண்ட்டுக்குள்ளே அது ரெண்டும் இன்க்ளூட் ஆகியிருக்கு அப்படின்ற வார்த்தை எங்காவது மென்ஷன் பண்ணியிருந்தா தான் அதை மைனஸ் பண்ணணும். அதர்வைஸ் நம்ம அதை வந்து மைனஸ் பண்ணக்கூடாது.